மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு 15 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு ரகுராமை எப்படியாவது சமாதானப்படுத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இடையில ஒரு விஷயம் நடக்குது. நம்ம மாயா வந்துட்டு நேரா மறுபடியும் தேவி அப்படிங்கிற பேர்ல நேரா அந்த கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது மறுபடியும் அவ கால் பண்ணியிருக்கா ரொம்ப நாள் கழிச்சு. ச்சே, நம்ம எப்படியாவது அந்த தனாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா தனாவை வந்துட்டு நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர முடியல. அவ போனை வேற இங்கேயே போட்டுட்டு போயிட்டா. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு நம்ம அவளை காண்டாக்ட் பண்றது? சரி, நமக்கு கிடைச்சத மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த தேவியோட போனை அட்டன் பண்றாங்க. அப்ப மாயா வந்துட்டு பேசுறாங்க. ஹலோ கார்த்திக் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு தேவி, அன்னைக்கு நீ எங்க போன? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா தேவி, உன்னை நான் சீக்கிரம் மீட் பண்ணணும், இது மாதிரி நீ எங்க இருக்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், சீக்கிரம் மீட் பண்ணலாம். இங்க பாருங்க, நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு மீட் பண்ணலாமா? நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்ல நான் மறுபடியும் டெல்லிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு தேவி, எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் வரேன் கண்டிப்பா அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயா போனை கட் பண்ண. அப்ப கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நாளைக்கு அந்த கார்த்தியை நான் பார்க்க போறேன், கண்டிப்பா கார்த்தி வந்துட்டு அவங்கிட்டேருந்து வீடியோவை எப்படியாவது வாங்குறதுக்காக தான் போறேன் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நம்ம இதை பத்தி தனா கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, எப்படி? தனா கண்டிப்பா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நீ பெரியம்மா கிட்ட சொல்ல அப்படின்னு. உடனே மாயாவும், இதுவும் நல்ல யோசனை தான், கண்டிப்பா பெரியம்மா கிட்ட சொன்னா பெரியம்மா தனா கிட்ட எடுத்து சொல்லுவாங்க, தனா வந்துட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு நேரா அவங்க பெரியம்மா ஜானகியை பார்க்க போறாங்க. ஜானகி வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, பெரியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொன்னதோட உடனே ஜானகியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கார்த்திகிட்ட வீடியோ இருக்குல்ல, அதை அவன்கிட்ட இருந்து நேக்கா வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படியும் அவன் வீடியோவை கொடுக்க மாட்டான், ஆனா அவனை பத்தின கேரக்டரை தனாவுக்கு புரிய வைக்கலாம்ல, அதுக்காக நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி கேக்குறாங்க, என்ன பிளான் மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் வந்துட்டு தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு குரல்ல அந்த கார்த்திகிட்ட பேசினேன்னு, நாளைக்கு அவன் அந்த பொண்ணை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் நடிக்க வைக்க போறேன். அவன் வந்துட்டு நேரம் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் வளைஞ்சு பேசினா போதும். இதை நம்ம தனா கிட்ட காமிச்சு எப்படியாவது தனாவுக்கு அந்த கார்த்தியோட அயோக்கியத்தனத்தை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ஜானகியும் சூப்பர் ஐடியா, ஆனா தனா எப்படிம்மா வருவா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, அதுக்கு தான் பெரியம்மா நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க எப்படியாவது தனா கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா தனா வந்துட்டு அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி, நான் அவள்கிட்ட சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவுக்கு மறுபடியும் அந்த கார்த்தி கால் பண்றாரு. அப்ப நம்ம மாயா நினைக்கிறாங்க, இன்னும் இது இவன் திரும்ப கால் பண்றான் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ எங்கேயோ ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணணும்னு சொன்னியல்ல, அங்கெல்லாம் வேணாம், எங்க வீடு பண்ணை வீடு ஒன்று இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாம அங்க வரலாம், உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, நீ சரியான கேடிடா, எப்படி பிளான் பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னாச்சு தேவி யோசிக்கிற, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை கார்த்திக் சார்,
உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எப்படிப்பட்ட ஜென்டில்மேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அப்பாடா தனா கிடைக்கலன்னாலும் அதை விட சூப்பரான ஃபிகர் நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, பெரியம்மா அந்த பொறுக்கி கார்த்தி இருக்கான்னு யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். ஸோ இதை வச்சே அவனை ஈஸியாக கவுத்தரலாம். ஜானகி கேட்குறாங்க, சரி எப்படி வந்துட்டு தனா அங்கே வருவா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் தான் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும். அப்போதான் தனா கார்த்தி பற்றின ஒரு கெட்ட விஷயத்த புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் கதிர் கூட சேர்ந்து வாழுவா. நீங்கள் தான் உதவி பண்ணணும் பெரியம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி நான் தனா கிட்ட சொல்லி எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா வந்துட்டு எப்படியாவது தனா அங்கே வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. மாயாவும் கதிரும் சேர்ந்து நேராக ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க நடிக்கிறதுக்காக. அந்த பொண்ணு கேட்குறாங்க, இங்கே பாருங்க எனக்கு கரெக்டான நேரத்தில் பேமெண்ட் வரணும் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ போய் இப்போ சந்திக்க போகிற பையன் ரொம்ப ஆபத்தானவன், அதனால நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு தேவையானது அந்த கார்த்தியோட ஃபோன் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் காலை நம்ம கதிரும் மாயாவும் பிளான் பண்ண மாதிரி நம்ம அந்த பொண்ணு தேவிங்கிற பேர்ல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா மாயாவுக்கு கால் பண்ண மாயா சொல்றாங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன் கார்த்திக் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி அவரோட பண்ண வீட்டுல இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நேரா பண்ண வீட்டுக்கு போறாங்க. அப்ப கார்த்தி நேரா அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஆஹா போட்டோவில் பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப ஆசைப்படுறாரு. கார்த்தி நேரா அந்த பொண்ணு கிட்ட ஹாய் தேவி அப்படின்னு சொல்ல, தேவி நேரா கார்த்தியை பார்த்து, ஹலோ கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, கார்த்திக் கேட்குறாரு, என்ன இது ஃபோன்ல பேசுனதுக்கும் உன் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்ப தேவி சொல்றாங்க, சார் எனக்கு கோல்டு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இப்படி பேசுனேன். சரி ஓகே நானும் உங்களுக்கு தெரியலையா, நான் போகவா அப்படின்னு சொல்ல, கார்த்தி டக்குன்னு ஏமா ஏமா போற வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, சரி உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு தேவியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மாயாவும் கதிரும் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் சொல்றாரு, என்னாச்சு இன்னும் வந்துட்டு அத்தை தனாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரியான நேரத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனா ரொம்ப சோகமா அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஜானகி போயிட்டு நேரா தனாவை பாக்குறாங்க. தனா அப்படின்னு. அப்ப தனா நேரா ஜானகிட்ட, சொல்லுமா ஏதாவது வேணுமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தாம்மா வந்தேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு தனா கேட்குறாங்க, என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்ல போற, அந்த கதிர் நல்லவன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல போற, அதை தானம்மா சொல்ல போற அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லைம்மா, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த விஷயத்துக்காக வரல, ஆனா இத்தனை நாளும் அந்த கார்த்தி நல்லவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா கேட்குறாங்க, ஏமா அப்பதான் நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்காக கார்த்திக் சாரை கெட்டவன்னு சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா பெத்த தாய் நான் சொல்றேன், என் மேல கூடவா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, அம்மா நீங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா கார்த்திக் சார் எனக்கு அப்படிப்பட்டவரா தெரியலையே, காலேஜ்ல அப்படி யாரும் அவரு கூட வந்து தப்பா பழகவும் இல்லை, அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு. நானே அவரை லவ் பண்ணதுக்கு காரணமே அவரு பொண்ணுங்க கிட்ட ரொம்ப பொலைட்டா நடந்துக்கிட்டாரு, எனக்கு கோச்சிங் கொடுத்தாரே அப்ப கூட அவரு என்கிட்ட தவறா நடந்துக்கவே இல்லை. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டுமா நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அவர் மேல தப்பா நினைக்க தோணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு அவரு சென்னையில வேலை பார்த்தப்ப ஒரு காலேஜ்ல வித்யாங்கிற பொண்ணை ஏமாத்திருக்கான், அதனாலதான் வாழை சுருட்டிக்கிட்டு நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணி இருந்திருக்கான். ஒருவேளை மறுபடியும் அவ ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கோம், அதனாலதான் அவன் பொறுமையா இருந்திருக்கான். நீ அதை போய் நல்ல குணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, போதுமா இதுக்கு மேலேயும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அப்ப இதுக்கு மேல நீ கண்ணால பார்த்தா மட்டும்தானே நம்புவ அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, எப்படிமா கண்ணால பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இப்ப நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும் வா அப்படின்னு சொல்ல,
இதை கேட்டுட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்கம்மா வர அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அந்த கார்த்தி நல்லவன் நல்லவன்னு சொல்றியல்ல, இப்ப கூட ஒரு பொண்ணை பண்ண வீட்டுல கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு கார்த்திக் சாரை பத்தி தப்பா சொல்லாதீங்க, கார்த்திக் சார் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கார்த்திக் சார் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லை, வந்து ப்ரூவ் பண்ண, கார்த்திக் சார் நல்லவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு சொன்னதோட தனா சொல்றாங்க, சரிம்மா நான் உடனே வரேன், வந்து கார்த்திக் சார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம தனா வந்துட்டு பண்ண வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஜானகி நேரா மாயாவுக்கு கால் பண்ணி, மாயா நான் தனாவை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரியான நேரத்துல வந்துருங்க சீக்கிரம்னு சொல்ல உடனே அவங்களும் வராங்க. அப்ப நம்ம ஜானகியும் தனாவும் அங்கேருந்து வந்து வர, அப்ப மாயா வந்துட்டு 2 பேர்கிட்ட இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஸோ இதை கேட்டுட்டு நம்ம தனா கேட்குறாங்க, என்னம்மா இதெல்லாம் மாயாவோட பிளானா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, ஒரு 5 நிமிஷம் அங்க சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை கூட்டிக்கிட்டு ஜன்னல் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப தனா வந்துட்டு கார்த்தி வந்து இன்னொரு பொண்ணு கூட நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா தேவி கிட்ட, இங்க பாரு தேவி, நீ வந்துட்டு என்னை பேட்மிண்டன் விளையாடும் பொழுதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்க, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்க, அப்ப தேவி சொல்றாங்க, சார் நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெங்களூர் போயிட்டேன், அங்கே போயிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், ஆனால் எனக்கு வந்துட்டு உங்களை மறக்கவே முடியல, அதனால தான் எப்படியாவது உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சென்னை ஓடோடி வந்துட்டேன். நான் எட்டி இருந்து இத்தனை நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலேயும் எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தான் உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி இரு நான் போயிட்டு உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட அந்த பொண்ணு டக்குன்னு ஃபோனை எடுக்கிறாங்க. அப்ப கார்த்தி எதேர்ச்சியா மறுபடியும் வர்றவரு தேவி வந்துட்டு ஃபோனை கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஹேய் ஃபோனை எதுக்கு தேவி எடுத்த அப்படின்னு சொல்ல, தேவி டக்குன்னு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்க, அப்ப டக்குன்னு கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு, ஏய் நீ மாயாவோட ஆளு தானே அப்படின்னு. இது கேட்டதோட தேவி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, உண்மையை சொல்லு, நீ மாயாவோட ஆளு தானே, எதுக்குடி இப்ப ஃபோன் எடுக்கிற, வைடி ஃபோன் அப்படின்னு சொல்ல, அப்ப தேவி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா அந்த பொண்ணோட வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தனாவோட வீடியோவா, தனாவோட வீடியோ தான் எனக்கு கிடைச்ச பெரிய திருப்புச்சீட்டு, அதை நான் எப்படி டெலீட் பண்ணுவேன், அந்த டெலீட் பண்ணா அப்புறம் எப்படி அந்த குடும்பத்துல உள்ள மாயாவையும் கதிரையும் மிரட்ட முடியும், அந்த முட்டாள் தானா நான் நல்லவனே இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா நான் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது இன்னும் அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம தனா ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அந்த மாயா கிட்ட போய் சொல்லு, என்ன பண்ணாலும் இந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியாது, இந்த மாதிரி வீடியோ நான் 10-15 வச்சிருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட தேவி அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி வந்துட்டு, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் இந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியாது, போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவியை வீட்டை விட்டு கதவை சாத்துறாங்க. இதை பார்த்ததோட தனா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு நேரா தனா கிட்ட, பாத்தியா தனா, அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படின்னு இப்பயாவது புரிஞ்சுச்சா அப்படின்னு. அப்ப தனா அழுகுறாங்க. கார்த்திக் சார் இத்தனை நாளும் நல்லவருன்னு நினைச்சுக்கிட்டு என் குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே நான் எதிர்த்தனே, அவர் இத்தனை நாளும் நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க நம்ம தனா. அப்ப மாயா நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, இவனுக்காகலாம் நீ அழுக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்னைய வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளும் மிரட்டுனானா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா தனா, அதுக்காக தான் அவன்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன், ஆனா எதுவுமே நடக்கவே இல்லை, அதனாலதான் வேற வழி இல்லாம உன் கழுத்துல நான் தாலி கட்டுற மாதிரி ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிரு தனா அப்படின்னு. அப்ப தனா வந்துட்டு கார்த்தியை எதுவுமே பேசவே இல்லை. அப்ப தனா சொல்றாங்க, நான் கார்த்தியை இதுக்கு மேலே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. கார்த்தி நேரா தனாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. வா தனா அப்படின்னு. அப்ப தனா போயிட்டு நேரா கார்த்தியை ஓங்கி அறையிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருப்ப, வெக்கமா இருக்கு உன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு, நீ நல்லவன் அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாரையுமே எதிர்த்தேன், எங்க அம்மா, என் மாயா, எல்லாரையுமே எதிர்த்தேன், கடைசியில பார்த்தா நீ இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருந்திருக்க, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா, உடம்பு கூசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கார்த்தியை பேச, கார்த்தி சொல்றாரு, ஹேய் சும்மா நிறுத்திரி அப்படின்னு. அப்ப தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப கூட நீ தனியா தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட கையை பிடிக்க, அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கதிர் வராரு. கதிர் வந்துட்டு நேரா கார்த்தியை பிடிச்சு தள்ளிவிட்டு, ஏய் இதுக்கு மேல நீ தனா மேல கையை வச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு,
ஏன் உங்களுக்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே திமிரா இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணால் யாருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? இந்த வீடியோவை மட்டும் நீ எல்லாருக்கும் அனுப்புனீன்னா அதுக்கப்புறம் போலீஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணும், அது தெரியாதா உனக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அமைதியாக நிற்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி இப்போ பேச ஏதாவது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக மாயாவை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணதுக்கு உன்னை தாண்டா சும்மா விடக்கூடாது, இப்பவே போலீஸை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல, அப்ப தானா சொல்றாங்க, மாயா நீ போலீஸை கூப்பிடு, இந்த மாதிரி ஒருத்தனை வெளியில விட்டு வைக்கவே கூடாது, இவனால இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக தனா சொல்றாங்க. அப்ப நம்ம ஜானகி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, இவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம், ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அம்மா இவனுக்காம இத்தனை நாளே நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்க, வெட்டி போட வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்பா இத்தனை நாளா அமைதியா இருந்தோம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா நீங்க நல்லதுக்காக மட்டும்தான் நின்று இருக்கீங்க, ஆனா உங்களை பத்தி அப்பா புரிஞ்சுக்கலையே, நானே புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், அப்புறம் எப்படி அப்பா புரிஞ்சுப்பாரு, அப்பா கிட்ட நான் எப்படியாவது எடுத்து சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ தானா, இதை பத்தி மட்டும் நீ அப்பா கிட்ட சொல்லிடாத, அப்பாட்ட சொன்னியான்னா கண்டிப்பா அவரால் தாங்கிக்கவே முடியாது, தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அண்ணா, அவர் கண்டிப்பா தாங்கிக்கவே மாட்டாரு, நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு, அதனால தயவு செஞ்சு நீ அவர்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு தானா சொல்றாங்க, அப்புறம் எப்படிமா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படிமா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அது எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி செம்ம காண்டாக்குறாரு. மாயா நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, என்ன கார்த்தி, அந்த வீடியோவை வச்சு என் குடும்பத்தையே அவமானப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, இப்ப நீ என்ன பண்ண போற, நீ மட்டும் அந்த வீடியோவை வெளியில விட்டியன்னா கண்டிப்பா போலீஸ் உன்னதான் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அரண்டு போய் நிக்கிறாரு. அப்ப மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக தனாவுக்கு ஒரு நாள் அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படின்னு உண்மை தெரிய வரும், ஆனால் அது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ரகுராம் எப்போ ஜானகியை புரிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாளாகும். வீட்டில் அடுத்து கோயிலுக்கு நகை எடுத்துட்டு போறது ரகுராமா ஜானகியா, பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா யாரு நகை எடுத்துட்டு போவா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யாரு நகை எடுத்துட்டு போவா, ரகுராமா இல்ல ஜானகியா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.